நம்ம ஏன் வெத்தலை சாப்பிட்றோம் தெரியுமா? நம்ம சாப்பிட்ற உணவு மெல்லும் போதே சலைவான்ற உமிழ்நீர்லேயே செரிமானிக்க ஆரம்பிச்சிடும். அந்த உமிழ்நீர் தான் கடைசி அந்த உணவு சத்தா மாறுற வரைக்கும் கூட இருக்கும். அந்த உமிழ்நீர் ஆரோக்கியமா சுரக்கிறதுக்கு 16 கிளாண்ட் வேணும். வயசாகும் போது நோய் காலத்திலையும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு உணவும் ஒரு சில கிளாண்டை சுரக்கும். உயரிய தமிழ் விஞ்ஞானத்துல 16 கிளாண்டையும் சுரக்கிற ஒரே பொருள் வெத்தலை மட்டும்தான். அதுக்கும் மேல மனிதனுக்கு பெரும்பாலும் உடல் கோளாறு நாக்கு கடிமைப்பட்டு அளவுக்கு அதிகமான உணவு உட்கொள்வதாலே வரும். இதை தடுக்க உணவு உட்கொண்ட பிறகு அந்த உணவின் சுவை நினைவு மறக்க வேண்டும். அதை துவர்ப்புன்ற சுவை மட்டும்தான் செய்யும். இதை முழுதாக படித்த தமிழ் பாரம்பரியம் அறுசுவையான உணவு உட்கொண்ட பிறகு வெத்தலை சாப்பிட்டுருவான், அந்த சுவை மறந்துடும், இனிமேல் எதுவும் சாப்பிடணும்னு தோணாது. ஒரு காலகட்டத்தில் இயற்கையை படித்து உலகை ஆண்ட தமிழ் சமுதாயம் தமிழ் விஞ்ஞானத்தில் உச்சம் தொட்டது. தமிழ் விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.